நீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்க தினமும் பயன்படுத்துற அப்ளிகேஷனை எவ்வளவு நேரம் பயன்படுத்துறோம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாமே டாப்ல இருக்கும். அந்த அளவுக்கு அதிகமான நேரங்கள் இந்த வாட்ஸ்அப் யூடியூப் நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். அப்படி நீங்க யூடியூப் அதிக நேரம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க பயன்படுத்தும் போது சில எளிமையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும், அதுக்கு பயன்படக்கூடிய சில எளிமையான சில சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் ராஜசேகர், டெக் மாஸ்டர் சப்பானில இருந்து. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பாக்குறீங்க, இல்ல இதுதான் நீங்க முதலாவது நம்ம சேனல் வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய யூடியூப்பை ரொம்ப எளிமையாக பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சக்கூடிய டிப்ஸில் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மொபைலில் மேலே அந்த சின்ன பாட்டில் ஒரு மினிமைஸ் வீடியோவாக ப்ளே ஆகிட்டு இருக்கும். இதை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை பயன்படுத்தி தான் இது வரைக்கும் மேக்ஸிமைஸ் பண்ணுறதும் சரி மினிமைஸ் பண்ணுறதும் சரி கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. இனிமேல் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி அந்த வீடியோவை கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல் ஸ்க்ரீன் மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீன் மாறிடுச்சு. ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வீடியோவை மினிமைஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ நார்மலாக மொபைலில் எப்படி மேலே சின்ன ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்குமோ அதே மாதிரி மினிமைஸ் ஆகிடும். மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததாக யூடியூப்பை ரொம்ப எளிமையாக பயன்படுத்துறதுக்கு நம்ம தெரிஞ்சக்கூடிய டிப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஏதாவது ஒரு லென்த்தியான வீடியோஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், அதை முன்னாடி பின்னாடி மூவ் பண்ண நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணி எவ்வளோ செகண்டுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை செகண்டுக்கு தகுந்த மாதிரி வீடியோவை முன்னாடி பின்னாடி ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இனி அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லென்த்தியான வீடியோஸில் முன்னாடி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணணும், இல்லை பின்னாடி கொஞ்சம் ஸ்கிப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்துடும் ஸ்லைடு லெஃப்ட் ஆர் ரைட்னு சொல்லி நீங்கள் முன்னாடியும் பின்னாடியோ நீங்கள் உங்கள் விரலை மூவ் பண்ணாலே போதும். நீங்கள் எந்த இடத்துக்கு போக நினைக்கிங்களோ அந்த இடத்துக்கு வீடியோவை நீங்கள் ஜம்ப் பண்ணிக்க முடியும். 10 செகண்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணாமல் ரொம்ப லாங் ஜம்ப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட்டோ ரைட்டோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறீங்க, அந்த வீடியோ லென்த்தியான வீடியோ, அந்த லென்த்தான வீடியோவில் சில பகுதியை மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ண நினைக்கிங்க அப்படின்னா நார்மலாக கீழே இருக்கக்கூடிய இந்த கட் ஐக்கானை பயன்படுத்தி நார்மலாக கட் பண்ணி அனுப்பிச்சிட்ருப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் எந்த பாட்டு அனுப்ப போகிறீங்களோ அந்த டூரேஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இதுக்கும் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் நார்மலாக எந்த வீடியோ ஷேர் பண்ண நினைக்கிங்களோ அந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கீழே ஷேர் லிங்க் வந்துருச்சு. இந்த லிங்க்கில் நீங்கள் எந்த டூரேஷனில் இருந்து அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும், ஒரு 2 நிமிஷத்துக்கு கழிச்சு இந்த வீடியோ பாரு, இல்லை ஒரு 3 நிமிஷம் கழிச்சு இந்த வீடியோ பாருன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் மார்க் டைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஒரு டீ ஒன்று போடுங்க, டைமை மென்ஷன் பண்ணுற மாதிரி டீன்னு சொல்லி ஒரு ஈக்குவல் போட்டுக்கோங்க. எந்த நிமிஷம், ஒரு நிமிஷம் ஒரு 30 செகண்ட் அப்படின்னா நீங்கள் செகண்ட்ஸ் கணக்கில் மென்ஷன் பண்ணணும். ஒரு 90 செகண்ட்ஸ், 1.5 நிமிஷம்னா ஒரு 90 செகண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ்னா ஒரு 120, அந்த மாதிரி செகண்ட்ஸ் கணக்கை மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒரு 19 போடுறேன். போட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா போதும். அந்த லிங்க் அவங்க ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் 90 செகண்ட் மென்ஷன் பண்ணிக்கிங்களே 1.30 வந்துருச்சு, 90 செகண்ட்ஸ் மென்ஷனில் வந்துருச்சு. அவங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வீடியோவில் ஒரு பர்டிகுலர் பாட்டை மட்டும் மென்ஷன் பண்ணி அனுப்புறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லென்த்தியான வீடியோவாக இருந்தது மென்ஷன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த டைமை மென்ஷன் பண்ணுற டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததாக தெரிஞ்சுக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா கூடுமான வரைக்கும் யூடியூப்பில் என்ன விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணமோ மேலே இருக்கக்கூடிய இந்த சர்ச் பாரில் என்ன விஷயத்தை சர்ச் பண்ணியிருக்கோமோ அந்த சர்ச் பண்ண விஷயமா மேக்ஸிமம் இதில் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். காரணம், நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயம்னு சொல்லி அந்த விஷயத்தை மட்டும் இவங்க டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை இதை ஆஃப் பண்ணணும், நான் ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறேன், அந்த விஷயமா அதை சஜஷன் பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவாக டிஸ்பிளே ஆகக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாகவே புதுசாகவே இந்த யூடியூப்போட ஹோம் பேஜ் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் இன்கான்டினியூ மோடுன்னு சொல்லி ஒரு மோட் கொடுத்துருப்பாங்க. இந்த மோடுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை சர்ச் பண்ணாலும் சரி உங்கள் சஜஷன் லிஸ்ட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்கு இது ஆனில் இருக்காது, ஆஃப் ஆயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், யுவர் ஆன் இன்கான்டினியூ சொல்லி வந்துருச்சு. இந்த மோடுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்தை சர்ச் பண்ணணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஹோம் பேஜில் போகும்போது நீங்கள் சர்ச் பண்ண விஷயமா உங்களுக்கு சஜஷன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வராது. இல்லை இந்த மோடு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நார்மலாக அந்த ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக யூடியூப் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். யூடியூப் ரொம்ப நேரம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. எந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க.
நீங்கள் லைக் கொடுத்த வீடியோ மற்றவங்க தெரிஞ்சு நினச்சிங்கன்னா லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறை எது இருந்தாலும் சரி, வீடியோ பற்றியது சேனல் பற்றியது எதுவாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தகவலை சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.